ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்னு ஒரு படம் சோனி லிவில் வந்திருக்கு. இங்கே வந்து யூகேலையும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அப்போ போய் என்னால் பார்க்க முடியல. அந்த படம் பார்த்தேன். அந்த படத்தோட இயக்குனர் வந்து காலித் ரஹ்மான். அதே மாதிரி பிரேமுலவில் நடித்த நஸ்லீன் அவர் தான் இதில் வந்து ஹீரோ. பிரேமுலு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ரொம்ப மென்மையாக வந்து சில விஷயங்களை வந்து போல்டாக பேசின ஒரு படம். காலித் ரஹ்மான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய ஒர்க்கில் வந்து எனக்கு வந்து லவ் வந்து அவருடைய படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் படம் வந்து ஒரு ஃபாரின் ஃபிலிம்லேருந்து ஃபாரின் ஃபிலிம் வந்து காப்பி அடித்த படம் தான் அது லவ். ஆனால் அந்த லவ்வில் வந்து காருக்குள்ளே ஒரு இன்டிமேட் சீன் ஒன்று இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் நான் சொல்லுவேன். அந்த சீனை வந்து நீங்கள் வந்து வேறு எதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்லேயும் சரி அந்த ஃபீலை வந்து வேறு எங்கேயுமே எட்டு வரல. அந்த மாதிரி ஒரு லவ் சீன் வந்து லவ் திரைப்படம் மலையாள படத்தில் நான் பார்த்ததே இல்லை. கார் சீன் நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு கார் சீன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் நடித்த இந்த படம் பேச்சுலர். அந்த பேச்சுலர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் இருக்கும். உண்மையிலே அந்த கார் உள்ளார ஒரு இன்டிமேசி சீன் இருக்கும். நான் லவ் படத்தையும் மலையாள லவ் படத்தையும் இந்த திரைப்படத்தையும் சொல்லுவேன். ஸோ காலித் ரஹ்மான் தான் அந்த படத்துக்கான இயக்குனர். அவர் தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஆலப்புழா ஜிம்கானான்ற மாதிரி ஆலப்புழா ஜிம்கானா படத்தோடைய இயக்குனர். அதனாலே இந்த படத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்துச்சு. போய் பார்க்கணும். ஆனால் நேரம் இல்லை. ரொம்ப தூரத்தில் தான் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால பார்க்க முடியல. இப்போ சோனி லிவில் வந்திருக்கு. அந்த படம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த ஆலப்புழா ஜிம்கானா இந்த திரைப்படம் வந்து ஒரு மாறுபட்ட திரைப்படம். காரணம் என்னன்னா, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமு. நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் வந்து இது வந்து ஒரு பாக்ஸிங்கை மையப்படுத்தின ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமு. சர்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸிங்கை மையப்படுத்தி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. ராக்கி, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படம் ஏன் வந்து ஒரு மாறுபட்ட ஃபிலிம் அப்படின்னா, இந்த படத்திற்கான திரைக்கதையை வந்து காலித் ரஹ்மான் அண்டு ஸ்ரீனி சசீந்திரன் 2 பேரும் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு திரைப்படத்தினுடைய திரைக்கதை தான் ஒரு படத்தை வந்து லவ் பண்ண வைக்குது, அதை வந்து ஃபீல் பண்ண வைக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஏன் மாறுபட்ட ஃபிலிம் அப்படின்னா, பயணத்துக்கு வந்து ஒரு டெஃபினேஷன், ஒரு கோட் ஒன்று இருக்கும். அதாவது பரபரன்னு போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கு பேர் பயணம் கிடையாது. எது பாயிண்ட் டு பாயிண்ட் போய் நிற்கிறது வந்து பயணம் இல்லை. போகிற வழி தான், சந்திக்கிற மனிதர்கள் தான் ஒரு ட்ராவல். ஒரு உண்மையான ட்ராவல்றது அதுதான் அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து பயணமே வந்து ஒரு டெஸ்டினேஷன் மட்டும் பயணத்துக்கு வந்து முடிவு இல்லை. அந்த பயணிக்கிறல்ல அந்த போகிற வழி இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கோட் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து ஏன் இந்த பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவான திரைக்கதையில் சினிமாக்களில் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் ஒரு ஜெயிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் உடைக்கிறாங்க. அதனால இந்த திரைப்படம் வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து வழக்கமாக வந்து ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அவங்கள எல்லாரும் கொண்டாடுவாங்க. இப்படி தான் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். அதையெல்லாம் இந்த திரைப்படம் உடைக்கிறது. அது என்ன அப்படின்றது கொஞ்சம் விரிவாக பேசுகிறோம். ஆலப்புழா ஜிம்கானா இந்த திரைப்படத்துடைய கதை என்ன? ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய 12th படிக்கிற பசங்க, அதுதான் ஃபஸ்ட்டு சீனு. நஸ்லீன் இவரெலாம் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாரு. அடுத்தது காலேஜ் போகணும். கடைசியில் எல்லாம் வந்து கல் கடையில் உட்காந்துட்டுருங்க, பறக்க வெட்டிங்க, உருப்படாதுங்க, தண்டை சோறுங்க, எல்லாம் என்ன பண்ணுது ஃபெயில். இதில் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நஸ்லீனுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சரியாக செட் ஆகுது. காரணம் என்னென்னா, நஸ்லீன் வந்து என்னென்னா ஒரு அப்பாவியான, ஆனால் அதே நேரத்தில் அப்பாவி வந்து திடீர்னு சாது மிராண்டால் அதுதான் பேசு. இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த சாது மிராண்டால் கேரக்டர்ஸ் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா ரஜினி முக்கிய ரொம்ப அப்பாவே இருப்பார். அவர் ஒரு திரும்ப வந்து பொல்லாதவன் தனுஷ், இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம். சிவகார்த்திகேயன், தனுஷ் நடிக்கிற படங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு அப்பாவியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அசாதாரணமான விஷயத்த பண்ணுவாங்க. இது வந்து நஸ்லீனுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகுது. கதை சொல்லல, ரைட். இது என்னென்ன, இந்த பிள்ளைங்க எல்லாம் பறக்கா வெட்டி எல்லாம் வெட்டி கேஸ் வண்ணலிங்கெல்லாம் இருக்குல்ல, இதுங்க எல்லாம் வந்து தோற்று போகுது. அப்போ வந்து நஸ்லீனுக்கு வந்து என்னென்னா, அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய இப்போ பொண்ணுங்க வர பழக்கம்.
அந்த பில்டப்லேயே கதையை ஓட்டிகிட்டு இருக்கு. அப்போ என்னென்ன எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்குதுங்க, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு போயிட்டோம்னா நம்ம எப்படியாவது நம்மளுக்கு வந்து மார்க் கிடச்சி நம்ம வந்து விருப்பப்பட்ட காலேஜில் சேர்ந்துக்கலாம், கோர்ஸில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இதுக்காக எல்லாம் வந்து பாக்ஸிங்க்கு போகுது. இந்த பாக்ஸிங்க்கு போனதுக்கப்புறம் அவங்க அதில் சேர்ந்தாங்களா, அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க ஜெயிச்சாங்களா போனாங்களா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. நஸ்லின் அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் வந்து உருப்பா விட்டீங்க, அதை ரொம்ப அழகாக பண்ணுறாரு. வீட்டில் வந்து கூட வந்து ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்டசூர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து இழையோடக்கூடிய காமெடி தான் இந்த படத்தை வந்து பெரிய பலமாக நான் சொல்லுவேன். நஸ்லின் அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக தன்னுடைய கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த வெட்டி கேஸ் வெண்ணலிங்கம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கறிக்கடையில் வேலை செய்கிற ஒரு பையன் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இழையோடக்கூடிய காமெடி சென்ஸு, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாக்ஸிங் ரிங்கில் போய் நிற்கிறானுங்க, ஒரு கேரக்டர் வந்து ஏற்கனவே இவங்களாம் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற பசங்க, ஒருத்தவங்க ஏற்கனவே பழந்துன்னு கொட்டை போட்டவன் வந்து நிற்பான். நின்றுட்டு வந்து நல்லா கிட்ட வந்து இப்படி வந்து நல்லா கிட்ட அப்படி வந்து அப்படின்னு கண்ணை அப்படி காமிக்கும் போது டம்முன்னு கண்ணு உள்ள கை வைக்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உண்மையிலே சில சீன்ஸ்லாம் வந்து வெடிச்சு சிரிக்கிற மாதிரியான விஷயம். ரெண்டாவது இந்த பில்டப் குமார்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இந்த பில்டப் குமாராக வந்து ஹீரோ வந்து பேசுகிறாப்புல. இப்போ பொதுவாக வந்து நம்ம திரைப்படங்கள் வந்து ஹீரோ தானே வந்து எல்லா இடத்துலையும் வந்து கோல் போடுவார். இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் படத்தில் நடித்த எல்லாருமே வந்து ஒவ்வொரு தனித்துவமான கேரக்டராக அதை காமிக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோச், அந்த கோச்சாக நடித்த பையனாக இருக்கட்டும், கடைசியாக வந்து என்னது குமார் அண்ணன் யார் ஒரு பையன், அவன் லாஸ்ட்டாக அவன் தான் ஜெயிப்பான், அந்த பையனை தான் அந்த பொண்ணு லவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான தனித்துவமாக இருக்கிற விஷயங்களுமே இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ரசிக்க வைக்குது. ஸோ ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அடுத்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நிஷாத் யூசுஃபுடைய எடிட்டிங் உண்மையிலே கிளைமேக்ஸில் ஒரு சண்டை காட்சி இருக்குது. கிரவுண்டில் சண்டை போடுவாங்க, ஸ்ட்ரீட்டில் சண்டை போடுவாங்க. இந்த சண்டை காட்சி வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ளேஸ் அவுட் பண்ணி பக்காவான கட்டிங்க, ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமா பண்ணது வந்து உண்மையிலே எடிட்டிங்கில் வந்து அசத்திட்டாங்கன்னே சொல்லுவேன். விஜயோடைய மியூசிக்கு, ஜிம்சி காலிதோடைய சினிமோட்டோகிராஃபி, எஸ்பெஷலி அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இண்டோர் ஸ்டேடியத்தில் பாக்ஸிங் ரிங்கு, அதற்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதற்கான டிஸ்பிளேஸு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதற்கான லைட்டிங்கும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலாகவும் படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, மைனஸ் பாயிண்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே தத்தேரிங்க, எல்லாருமே உதவாக்கரைகள் தான். வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னும் போது, நீங்கள் ஜெயிச்ச கொண்டாடக்கூடிய இன்னைக்கு வந்து சமூகத்தில் ஜெயிச்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிகேஸ் வெண்ணலிங்கமும் ஒரு காலத்தில் இருந்திருப்பான், பெரிய வேல்யூலாம் அவங்களுக்கு இருந்திருக்காது, அலட்சியமாக தான் இருந்திருப்பான், சோம்பேறியாக இருந்திருப்பான். திடீர்னு ஏதாவது ஒரு புள்ளி வந்து அவனை மாற்றும். அந்த மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே வந்து மாற்றின விஷயமும் சரி, அதை கன்வின்சிங்காக சொன்ன இடத்துலையும் சரி இந்த படம் வந்து நிற்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து உங்கள் பசங்க, வயசு பசங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக அதை பார்க்க வைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஏதாவது ஒரு திறமை வந்து ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஜெயிக்கிற இடத்துல வந்து 2 பேர் ஜெயிப்பாங்க அவங்க டீமில், அதுக்கான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த படம் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களுக்கு வந்து, ஏன்னா நிராகரிக்கப்பட்ட ஒரு கோச்சு ஃபஸ்ட்டு இவன் சைட்லேருந்து ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னும் போது அந்த கோச் எப்படி வருவான்னா, கையில் வாட்டர் பாட்டில் இருக்கும், அந்த வாட்டர் பாட்டில் அப்படி ஸ்டைலாக அப்படி போட்டு பிடிச்சிட்டு வருவான். ஸோ இதுதான் வந்து ஒரு சினிமா. இப்படியான காட்சிகள் தான் வந்து ஒரு சின்ன காட்சி தான், பட் அவன் ரொம்ப உற்சாகமாக இருக்கான். ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோச் அவன் எப்படி வந்து மாறுறான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொன்ன சீன் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பாக்ஸிங்கில் வந்து ஒரு பொண்ணு இருக்கும், ஹீரோ வந்து அந்த பொண்ணை போய் கவர்றதுக்கு நிறைய விஷயம் மொக்கெல்லாம் பேசுவாப்புல. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்களாம் எவ்வளோ தெளிவுன்றதுக்கு அந்த பொண்ணு உதாரணம். ஏப்ப சொப்பையா பேசுறதுக்கு அவன் எதுக்காக பேசுகிறான்னு இப்போ இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ ஏப்ப சொப்பையா அதை பேசுறது, பில்டப் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் போல்டாக தனக்கு என்ன வேணுன்றதை முடிவு பண்ணுற இடத்துல அந்த பாக்ஸிங் பொண்ண கேரக்டரை சிருஷ்டிச்ச வகையில் வந்து இட்ஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நாம் வந்து நினச்சிட்டு இருப்போம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்ட்டு. இப்போ வந்து உதாரணத்துக்கு நஸ்லின் கேரக்டரே சொல்லுங்களேன், அந்த கேரக்டர் வந்து எல்லாம் ஹீரோ கேரக்டர் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துவோம். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு சொல்லும், கிட்ட போவான், அது சொல்லும், அது கதவை சாத்துமே சொல்லும், இப்போ என்ன நீ எனக்கு கிஸ் பண்ணுறதுனா இங்கே என்னை கூப்பிட்டு வந்தேன்னு ரொம்ப தெளிவாக இருக்கும். அது கேட்கும்.
உனக்கு என்ன மாதிரி கிஸ் பிடிக்கும், ஃப்ரெஞ்சு கிஸ்ஸா அப்படி இப்படின்னு கேட்க ஒரு 4-5 வகை. இப்போ எனக்கே தெரில. பக்கான்னு முழிக்கிறது தான் இந்திய சமூகம். இந்திய சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களுடைய, அதாவது ஒட்டுமொத்த இளைஞர்களில் 95% இப்படி தான். 5% ஒன்று தான் ஓரளவுக்கு வந்து அதில் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் அவசரம். 95% என்ன சொல்கிறது, இப்போ ரெப்ளிகாவாக தான் இந்த ஹீரோ கேரக்டர் வந்து படைச்சிருப்பாங்க. எல்லாத்த விட வந்து கிளைமேக்ஸில் சில இடங்களில் வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், நான் வந்து உள்ளார இறங்கி நான் வந்து கலக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார்ல, அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் என்ன ரோல் எடுத்துக்கிறேன்றத முடிவு பண்ணுற இடமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஃபில்மு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜாக்கி சினிமாஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா எக்ஸலண்ட்டுன்னு சொல்லுது. எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களையும் ஏதாவது இது மாதிரிலாம் டிகிரேட் பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய ஜாலியான ஒரு ஃபிலிம் இது. டோன்ட் மிஸ் இட். என்ஜாய் பண்ணுவீங்க. தியேட்டர் மெட்டீரியல் மாதிரி வந்து டிஸ்டர்பே இல்லாமல் ஒரு 2 மணி நேரத்தை பாருங்கள். யூ வில் லைக் இட். ஸோ எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.